தேவாரா இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். இந்த ஃபிலிமை கொரட்டலா சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் டூயல் ரோல்ல தேவாரா, அதுக்கப்புறம் அவரோட பையன் வரதா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. சாய்ஃப் அலி கான் பைரா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஜான்வி கபூர் தங்கம் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ஸ்ருதி மாருதே, பிரகாஷ் ராஜ், ஸ்ரீகாந்த், ஷைன் டாம் சாக்கோ, நரேன், கலையரசன், முரளி சர்மா, அஜய், அபிமன்யு சிங் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி ஆர் ரத்னவேலு பண்ணியிருக்கிறாரு. எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் பண்ணியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. யுவசுதா ஆர்ட்ஸ், என்டிஆர் ஆர்ட்ஸ் சேர்ந்து இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 1980s 1990sல நடக்கிற ஸ்டோரி. கடலோர பகுதியில தேவாரான்ற ஒருத்தவன் இருக்கான். அவனோட மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆபத்தான பயணம் போறான். அப்படி போறப்ப அவனோட தம்பி பைரவா அவனை பத்தி தப்பான விஷயங்களை பரப்புறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 200 to 300 crore பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் செப்டம்பர் 27 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை தமிழ், மலையாளம், கன்னடா, ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஹிட்லர் இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை தனா டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி ஹீரோவா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு. ரியா சுமன் ஹீரோயினா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் போலீஸ் கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சரண் ராஜ் பொலிட்டீஷியனா இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஆடுகளம் நரேன் இவரும் ஒரு பொலிட்டீஷியனா நடிச்சிருக்காரு. இவங்க கூட ரெடின் கிங்ஸ்லி, விவேக் பிரசன்னா, தமிழ் இவர் ஒரு டைரக்டர். இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி நவீன்குமார் பண்ணியிருக்காரு. விவேக் மர்வின் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சங்க தமிழனி பண்ணியிருக்காரு. டான்ஸ் கொரியோகிராஃபி பிருந்தா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி முரளிஜி பண்ணியிருக்காங்க. செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் செப்டம்பர் 27 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. மெய்யழகன் இது தமிழ் லாங்குவேஜ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை சி பிரேம்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கார்த்தி மெயின் லீடா நடிச்சிருக்காரு. அரவிந்த் சாமி கார்த்தியோட அத்தானா இந்த ஃபிலிம்ல பண்ணியிருக்காரு. ஸ்ரீதிவ்யா கார்த்தியோட ஒய்ஃபா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. ராஜ்குமார் கிரிதரன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸ்வாதி புவனேஸ்வரி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி, ரேக்கல் ரபேகா, மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி, இந்துமதி மணிகண்டன், அசோக் பாண்டியன் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி மகேந்திரன் ஜெயராஜ் பண்ணியிருக்காரு. கோவிந்த் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஆர் கோவிந்த்ராஜ் பண்ணியிருக்காரு. ஜோதிகா சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு அரவிந்த் சாமி வராரு. அப்போ அவங்க கார்த்தியை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. பேட்டர் அப் இது தமிழ் லாங்குவேஜ் மியூசிக்கல் ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தை எஸ்டே சீனோ டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பிரபுதேவா பாலா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. வேதிகா ஜானகி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. விவேக் பிரசன்னா, பகவதி பெருமாள், ரமேஷ் திலக் இவங்க 3 பேரும் பாலாவோட ஃப்ரெண்டா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ஜெயபிரகாஷ், ரியாஸ் கான், மைம் கோபி, காலபவன் சஜோன், ராஜீவ் பிள்ளை இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. சன்னி லியோன் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல இந்த ஃபிலிம்ல வராங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஜித்து தாமோதர் பண்ணியிருக்காரு. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் நிஷாத் யூசப் பண்ணியிருக்காரு. ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ், ப்ளூ ஹில் நைல் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாலான்ற ஒரு மிடில் கிளாஸ் பையன் பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதே போல ஜானகின்ற ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு பாப் சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறான். இவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது, கடைசியில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைவேறிச்சா என்னன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. சட்டம் என் கையில் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை சாச்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சதீஷ், அஜய்ராஜ், பாவேல் நாவகேத்தன், மைம் கோபி, ரித்திகா, KPY சதீஷ், வித்யா பிரதீப், பாவச்செல்லதுரை, ராம்தாஸ், அஜய் திசை லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கௌதம்ன்றவன் ஒரு ஆக்சிடென்ட் அப்புறம் அந்த பாடியை அவனோட கார் டிக்கில மறைச்சு வச்சிடறான். அந்த டைமிங்னு பார்த்து தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினதுனால ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த கார் டிக்கில தான் அந்த பாடியும் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி PG முத்தையா பண்ணியிருக்காங்க. MS ஜோன்ஸ் ரோபர்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் மார்டின் தியேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. சண்முகம் கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தில் ராஜா இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. வெங்கடேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல விஜய் சத்யா, ஷெரின், வனிதா விஜயகுமார், இமான் அண்ணாச்சி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் பணக்கார ஃபேமிலிக்கும் சண்டை வரதுனால ஒருத்தர் இறந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.